அப்போ உங்களுக்கு என்ன, அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு குறுகிய புத்தி தான். மனோன்மணியம் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி வேண்டாம் அந்த பெண் நிராகரிச்சுட்டு போன, எனக்கு ஆளுநரை கையால தர வேண்டாம், எனக்கு பிஎஸ்சி வேண்டாம் நிராகரிச்சாங்களா? வாங்கிட்டு தானே போனாங்க. அந்த சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் நிராகரிச்சிருக்காங்க. அதான் ஆளுநரை அவமானப்படுத்தணும், அண்ணாமலை அவமானப்படுத்தணும். அதான் மக்களை அவமானப்படுத்தி திருப்தி கொள்கிற ஒரு அல்ப விருந்தினர், அவ்வளவுதான். அந்த முறையில் அவர் தர்றதை ஏற்க வேண்டியது தானே. நீங்க தானே சொன்னீங்க கவர்னர் ஒரு போஸ்ட்மேன் யாரு அந்த அம்மையார். இப்ப நான் அம்மையாரோட பின்புலத்தை பற்றி வரேன், ரொம்ப விரிவா பேசல. அதுல அரசியல் தான் காரணம் என்பது பட்டவர்தனமா எல்லாருக்கும் தெரியும். ஒரு அநாகரிகமான அரசியலை நாளைக்கு பிள்ளையார் போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களது வளர்ந்தவங்க தெரியும். அந்த சின்ன பையன், நான் பையன்னு சொல்றதுக்கு நான் வருத்தப்படுறேன், சொல்றதுக்கு தயக்கப்படுறேன். ஒரு வயதான அரசியல்வாதிகள் காட்டுகிற அதே அரசியலை ஓட்டு போடுற வயசு அந்த பையனுக்கு இருக்காது, தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அவர் போய் அந்த இடத்துல அரசியல் ரீதியில் செயல்பட்டது கடுமையாக கண்டிக்கத்தக்கது, அநாகரிகம் வர்றது. இந்த மூன்றாவது ஜெனரேஷன் வரைக்கும் பாலிடிக்ஸ் பாஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸை வளர்த்துட்டு இருக்காங்க. டிஆர் பாலுவே நாகரிகமா பார்லிமெண்ட்ல மத்திய அமைச்சரோட சுமூகமா பழகக்கூடியவர், நல்லா தெரியும். டிஆர்பி ராஜா கூட வரம்பு மீறி எங்கேயும் செயல்பட்டது இல்லை, எனக்கு தெரியும். டிஆர்பி ராஜாவும் அவருடைய மகன் இப்படி நடந்து கொண்டா இருந்தா அந்த அரசியல் என்கிற விஷம் அந்த அளவுக்கு, தம்பி நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு, அப்படியே சொல்லியிருக்காரு. அது பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மை, பக்குவம், முதிர்ச்சி, உயர்ந்த பண்பாடு அரசியல் உலகத்தில் காப்பாற்றப்பட வேண்டும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார். இன்று ஒரு விஷயம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை யூனிவர்சிட்டியில் திருநெல்வேலி பட்டமளிப்பு விழா நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவி ஆளுநர் தனக்கு பட்டம் கொடுக்கறதா இருந்தால் அந்த பட்டமே வேண்டாம் அப்படின்னு போன ஒரு நிகழ்வு பெரிய லெவலுக்கு பரபரப்பாக பேசப்பட்டது. அவங்க ஒரு திராவிட ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பின்னால் பேசப்பட்டாலும், யார் பட்டம் கொடுத்தாலும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தானே. ஏன் அவங்க இப்படி பண்ணிட்டு போகணும்? இது ஒரு நாகரீக குறைவான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அமைச்சர் டிஆர்பி ராஜாவினுடைய மகன், அதாவது எம்பி டிஆர் பாலுவினுடைய பேரன் அண்ணாமலை அவர்கள், பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மெடல் போட வந்தபோது அண்ணாமலை போடக்கூடிய மெடல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அண்ணாமலையை அவமதித்த மாதிரியான ஒரு விஷயமா தற்பொழுது மாறி இருக்கு. உண்மையிலே அண்ணாமலை அவமதிக்கப்பட்டாரா? எப்படி? ஒரு கேள்வி, இது நாகரிகமானு கேட்டீங்க, ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை அவமதிக்கப்பட்டாரான்னு ரெண்டு. முதல் கேள்விக்கு நான் வரேன். ரெண்டு சம்பவங்களை இங்கே குறிப்பிட்டீங்க. ஒன்று, மனோன்மணியம் யூனிவர்சிட்டி கான்வகேஷனில் நெல்லையில் பல்வேறு பட்டங்கள், மேற்படிப்பு பட்டங்கள், பிஎச்டி, எம்ஃபில் பட்டங்கள் தரப்பட்டன. அதை பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலர், வேந்தர் அப்படிங்கிற முறையில், அல்லது இப்போ வேந்தர் அதெல்லாம் சட்டம் மாறி இருக்குல்ல, ஆளுநர் என்கிற முறையில் ஆர்.என். ரவி தர்றார். சரி, அதை அவர் கையால் வாங்க மாட்டேன்னு ஒரு பெண்மணி, அவங்க பிஎச்டி ஆய்வுக்காக வாங்குறாங்க. அவர் கையால் வாங்க மாட்டேன்னு துணைவேந்தர் கையால் அவங்க வாங்கினதை காணொலி பார்த்தோம். ஒரு இதில் இது சொல்லிடுது. இன்னொன்று அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, காவல்துறை அதிகாரியாக இருந்தவர். இது துப்பாக்கி சூடு போட்டி, அதில் வெற்றி பெற்றவர் தமிழக அமைச்சருடைய மகன். அவருக்கு இந்த தங்க பதக்கத்தை அணிவிக்கிறார் சிறப்பு விருந்தினர் அப்படிங்கிற முறையில். அதை வேண்டான்னு கையில் வாங்கிட்டு ஏதோ மறுத்து இது பண்ணுறாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி இது நாகரிகமானதான, நிச்சயமாக நாகரிகமற்றது. நம்பர் 1, மனோன்மணியம் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் ஆளுநர் என்பது ஒரு சீஃப் கெஸ்ட், அவ்வளோதான். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியாக இருக்கலாம், வேற ஒருத்தராக இருக்கலாம், குடியரசுத் தலைவராக இருக்கலாம், குடியரசு துணைத் தலைவராக அப்போது ஜெகதீப் தன்கர் இருந்தார்னு நினைக்கிறேன், இல்லை வேறு யாராவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கலாம், பிரதமரே கூட இருக்கலாம். யாரோ ஒரு மிக முக்கிய விருந்தினர், சிறப்பு விருந்தினர் வர்றாங்க. தர்ற பட்டம் இந்த அம்மையார் பற்றி பின்னாடி அடுத்தது. அம்மையார்
அவங்க உழைச்சி பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க, சின்சியராக பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதை வந்து வைவா நடத்தி அதை சிண்டிகேட்டில் வச்சு சிண்டிகேட் ஒப்புதல் அளித்து பிறகு இந்த பிஹெச்டி பட்டம் வழங்கப்படுகிறது. அப்படின்னா இந்த பட்டத்தை வழங்குவது யாருன்னா யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் தான். கவர்னர் தன் சொந்த காசில் கவர்னர் அப்படின்ற இதில் இல்லை. கவர்னர் ஒரு பொறுப்பு, அவ்வளோதான். சிறப்பு விருந்தினர், அவ்வளோதான். அந்த முறையில் அவர் தர்றதை ஏற்றுக்க வேண்டியது தானே. நீங்கள் தானே சொன்னீங்க கவர்னர் ஒரு போஸ்ட்மேன் யார்? அந்த அம்மையார். இப்போ நான் அம்மையாரோட பின்புலத்தை பற்றி வரேன், ரொம்ப விரிவாக பேசலை. அதில் வந்து அரசியல் தான் காரணம் என்பது பட்டவர்த்தனமாக எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மையார் வந்து அவருடைய கணவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், அவங்க குடும்பம்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுகவை சேர்ந்தவர்னால ஆளுநர் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அதான் அதே ஆளுநர் போஸ்ட்மேன் வேலை அப்படின்னாங்க. போஸ்ட்மேன் தானே தர்றாரு. நான் இப்படி பச்சையாக கேட்குறேன். எனக்கு ஒரு அமெரிக்காவிலிருந்து மிகப்பெரிய விருது வருது, கூரியரில் வருது, அல்லது போஸ்ட்மேன் கொண்டாடுறாரு, நீங்கள் போஸ்ட்மேன் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இருக்கும். எப்படி இருக்கும்? எனக்கும் போஸ்ட்மேனுக்குமே ஒரு அவங்க போஸ்ட்மேன் பாஜக இல்ல இஷ்யூ அது இல்லை உங்களுக்கு. இல்லை இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னா, ஆர்.என். ரவி பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் மாதிரி மக்கள் மத்தியில பார்க்கப்படுற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிடுறாங்க செய்திகள் மூலமா. அண்ணாமலை பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர், இது அப்படிங்கறதுனாலதான் பிரச்சனை வருதா? இது அப்படி பார்க்கறது கூட அபத்தங்கிறேன். நாளைக்கு மத்திய அமைச்சரோ, இப்போ தமிழக நிதி அமைச்சரோ, தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்களோ மத்திய நிதி அமைச்சரை பார்க்குறாங்க. இல்லை நிர்மலா சீதாராமன் நான் பார்க்க மாட்டேன், அவங்க பிஜேபி. அனுராக் தாக்கூரை பார்க்க மாட்டேன், அவங்க பிஜேபி. அஸ்வின் வைஷ்ணவை பார்க்க மாட்டேன், அவங்க பிஜேபி. அமித்ஷாவை பார்க்க மாட்டேன், அவர் பிஜேபி. அப்படின்னா பார்ப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் என்னவோ, நிதி என்ன தேவையோ அப்படி தானே பார்த்து கேட்டு வாங்குறீங்க. ஒன்று, நான் மறுபடியும் இந்த போஸ்ட்மேன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே போஸ்ட்மேன்னா என்ன வச்சுக்கோங்க ஒரு உதாரணம். எனக்கும் போஸ்ட்மேனுக்கும் தனிப்பகையாகவே இருக்குது. நான் இந்த கட்சியெல்லாம் கொண்டுருவோம், எனக்கும் அவரை பிடிக்கலை, அவரை நானும் ஒரு சண்டை போட்டோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு கோடி உள்ள மதிப்புள்ள ஒரு பொருளை கொண்டாந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறேன், நான் வாங்க மாட்டேனா? வாங்குறது தான் புத்திசாலித்தனம். பட்டம் தருவது, பிஹெச்டி பட்டம் தருவது மனோன்மணியம் யூனிவர்சிட்டியை தவிர ஆளுநர் அல்ல. அது ஆளுநர் கையால் வாங்கினேன், அட்டெண்டர் கையால் வாங்கினேன் ஒன்று. ஆனால் அது ஒரு அரசியல். அந்த அரசியலே ஒரு அநாகரிகமான அரசியலை நாளைக்கு பிள்ளையார் போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களது வளர்ந்தவங்க பிரிவு. நேற்றைய தினம் அண்ணாமலை ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, அவர் ஒரு துப்பாக்கி சுடும் போட்டியில், காவல்துறையை நடத்துகிற அந்த துப்பாக்கி சுடும் போட்டியில் அவரே கலந்து கொண்டு குறி தவறாமல் சுட்டார்னு ஒன்று நியூஸும் படித்தோம். நம்ம அதை விட்டுருவோம். அவர் தவறாமல் சுடுவாருங்கிறதையும் பார்க்கணும். அரசியல் ரீதியாகவும் சொல்கிறேன் நான். ஆனால் அவர் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்ற அடிப்படையில் தான் அழைக்கப்பட்டார். பிஜேபி அண்ணாமலை அல்ல, அழைக்கப்பட்டிருக்கார். சரி, பரவாயில்ல, வந்தார். அவர் வந்து கொடுக்குறாரு. அந்த சின்ன பையன், நான் பையன்னு சொல்கிறதுக்கு நான் வருத்தப்படுறேன், சொல்கிறதுக்கு தயக்கப்படுறேங்கிறேன். இருந்தாலும் இளைஞர், என்னை விட வயதில் இளைஞர்னால ஒரு வயதான அரசியல்வாதிகள் காட்டுகிற அதே அரசியலை ஓட்டு போடுற வயசு அந்த பையனுக்கு இருக்காதுன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அவர் போய் அந்த இடத்துல அரசியல் ரீதியில் செயல்பட்டது கடுமையாக கண்டிக்கத்தக்கது, அநாகரிகமானது. இதை யார் கண்டிக்கணும்னா நீங்களும் நானும் அல்ல, அவருடைய தந்தையான அமைச்சர் டிஆர்பி அவர்களே, டிஆர்பி ராஜா அவர்களே கண்டிக்க வேண்டும். அதுதான் அவர் கண்டித்தார், நான் மனமாற பாராட்டுவேன். அப்போ இந்த பையன் மெடல் போடுறத அண்ணாமலை மெடல் போடுறத அவமானமா கருதிருக்காரு அப்படின்னா, இந்த மூன்றாவது ஜெனரேஷன் வரைக்கும் பாலிடிக்ஸ் பாஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பாலிடிக்ஸை வளர்த்துட்டு இருக்காங்க. டிஆர் பாலுவே நாகரிகமாக பார்லிமெண்ட்டில் மத்திய அமைச்சரோட சுமூகமாக பழகக்கூடியவர், எனக்கு நல்லா தெரியும். டிஆர்பி ராஜா கூட வரம்பு மீறி எங்கேயும் செயல்பட்டதில்லை, எனக்கு தெரியும். டிஆர்பி ராஜாவும் அவருடைய மகன் இப்படி நடந்து கொண்டாருந்தா அந்த அரசியல்ங்கிற விஷம் அந்த அளவுக்கு ஊடுருவி போச்சோ அப்படிங்கிற ஒரு கவலையை நான் பதிவு செய்கிறேன். ஒன்று, ராஜா அவர்கள், டிஆர்பி அமைச்சர் ராஜா, தொழில்துறை அமைச்சர் ராஜா அவர்கள் தன் மகனை கண்டிக்க வேண்டும், இதுபோல் செய்யக்கூடாது என்று அறிக்கைப்படணும். பொதுவெளியில் அவர் சொல்லணும், எனக்கு தெரியாது, இப்படி செய்வது எனக்கு வருந்தத்தக்க சொல்லியிருந்தாரா நான் பாராட்டுவேன். ஒன்று. ரெண்டாவது, அப்படி கொடுத்தது அண்ணாமலையில் எக்ஸ் ஐபிஎஸ்ங்கிற ஒரு பார்வை இருக்குது.
நாளைக்கு ஒரே பேர் பேசி சொல்கிறேன் சார், நாளைக்கு அண்ணாமலை டிஎம்கேல சேர்ந்தாரு வச்சுக்கலாம், ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன். நாளைக்கு அண்ணாமலை டிஎம்கேல சேர்ந்தா வச்சுக்கலாம், என்ன பண்ணுவீங்க? மெடல் வாங்கிக்குவாங்க. அப்புறம் என்ன? அப்போ அண்ணாமலையா கட்சியா? அப்போ கட்சிங்கிற சின்ன பையனுக்கு என்ன கட்சி வேண்டியிருக்கு? நாளைக்கு பிஜேபியே திமுகவே அலையன்ஸ் ஏற்பட்டதுன்னா, இப்போ நேற்றைக்கு அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் முரண்பாடுன்னு வந்து சொல்லுவாங்க, இப்போ மறுபடியும் சேர்ந்து போகணும். அது மாதிரி எதுவும் அரசியலில் நடக்கலாம். அப்படி ஒரு சூழல் வந்தால் இந்த பையன் போய் அண்ணாமலை கொடுத்தா பரிசு வாங்கி விருது வாங்குவாரா? ஸோ அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. என்னை பொறுத்தவரை 2 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அண்ணாமலை காட்டிய நாகரிகம், பண்பாடு மிக உயர்ந்த பண்பு. எனக்கு வியப்பாக இருக்குது. எப்போவுமே அண்ணாமலை கொஞ்சம் கோபமாக பேசுவார், ஆவேசமாக பேசக்கூடியவர். நானும் அதை கவனிச்சிருக்கேன் பல சந்தர்ப்பங்களில். ஆனால் அவர் எந்த விதமான நெகட்டிவ் பேச்சும் இல்லாமல் ரொம்ப பண்போட மிக மிக பெரிய மெச்சூர்டு ஒரு பக்குவப்பட்ட பேச்சாக இருந்தது. அந்த பையன் வாங்காது அவருடைய விருப்பங்க. என்கிட்ட விருது பெறுவது, யார்கிட்ட விருது பெறுவது அவருடைய விருப்பம். அதே சமயத்தில் அந்த பையன் நல்லா இருக்கணும், அந்த தம்பி நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கார். அப்படியே சொல்லியிருக்கார். அது பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மை, பக்குவம், முதிர்ச்சி, உயர்ந்த பண்பாடு அரசியல் உலகத்தில் காப்பாற்றப்பட வேண்டும். இது ஒரு பக்கம். இந்த 2 சம்பவத்தை பற்றி ஒப்பிட்டு சொன்னதுனால சொல்கிறேன். 3வது மிக மிக முக்கியமானது, இந்த மாதிரி கடந்த காலங்களில் விருதுகளை, அது அவார்டு பரிசுகளை நிராகரித்தது உண்டு. எப்போ பண்ணியிருக்காங்க நான் சொல்லட்டுமா? பத்மஸ்ரீ விருதுகளை எமர்ஜென்சி காலத்தில் பேச்சுரிமை எழுத்துரிமை கிடையாதுன்னு இந்திரா காந்தி கொண்டு வந்தபோது, தடுத்த போது கண்டித்த பல எழுத்தாளர்கள், உதாரணத்துக்கே சிவராம காரத், கன்னடத்தின் மிகப்பெரிய உச்சபட்ச எழுத்தாளர் அவர், தமிழ்நாட்டில் ஜெயகாந்தன் புதுப்பித்தன் லெவலில் சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட சிவராம காரந்த் வந்து அவருக்கு ஞானபீட பரிசு வாங்கினார் என்று நினைவு எனக்கு சரியாக தெரியல. மிக உயரிய விருதுகள் தரப்பட்ட போது, மத்திய அரசுக்கு தர முன் வந்தபோது நிராகரித்தார். சில பிரமுகர்கள் பெற்ற விருதுகளை திருப்பி அளித்ததும் உண்டு. அது வந்து எப்போ காரணம்னா, மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம்னு சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்தின் மீதான கோபத்தின் வெளிப்பாடாக நிராகரிக்கிறேங்க. அது அத்தனைக்கு வேல்யூபிள். காலங்காலமாக பத்மஸ்ரீ விருது வச்சுக்கலாம், கேஷ் ப்ரைஸ் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நிராகரிச்சுக்கலாம். அந்த இது அந்த என்ன சொல்கிறது, என்னுடைய அடையாள எதிர்ப்பு என்பதனுடைய வெளிப்பாடு தான் அது. அது ஒன்றும் அவமானப்படுத்துவது அல்ல. மத்திய அரசு அவர்களெல்லாம் விருது பெற்ற பிறகு தான் நிராகரித்தார்கள். ஒன்று, இவர் முகமது அலி, உலகத்தின் மிகப்பெரிய ஜாம்பவான் குத்துச்சண்டை வீரர், அவருக்கு தங்க பதக்கங்கள்லாம் வழங்கப்பட்ட போது நிறவரி காரணமாக அன்றைய அமெரிக்க அரசாங்கம், மாகாண அரசாங்கம் அவரை நிறவரி காரணமாக ரொம்ப உதாசீனம் செய்தார்கள். அதனால தான் அவர் மதம் கூட மாறினார். கிறிஸ்தவ மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்துக்கு தழுவினார். அப்போது கோபம் அவருக்கு, எங்களை அவமானப்படுத்திட்டேங்கிற கோபத்தில் அவர் பெற்ற தங்க பதக்கங்களை நதியில் வீசினார். இதெல்லாம் நடந்த சம்பவம். இப்படியெல்லாம் பெறுகிற விருதுகளை நிராகரித்தல் என்பது எப்போ வரும்னா, தங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் என்ற ஒரு காரணம் இருக்குது. சிவராம காரத்துக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை பறிக்கப்பட்டதுடைய கோபம், சில பேர் அந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தின் மீது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். முகமது அலிக்கு நிறவெறி காரணமாக கோபம். இது மாதிரி ஒரு தார்மீக கோபத்தின் அடிப்படையில் நிராகரித்தார்கள். இந்த மாணவர், அந்த சிறுவர் பதக்கத்தை நிராகரித்தாரா? வாங்கிட்டு போயிட்டார். அப்போ உங்களுக்கு என்ன, அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு குறுகிய புத்தி தான். மனோன்மணியம் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி வேண்டாம் அந்த பெண்ணை நிராகரிச்சுட்டு போனேன், எனக்கு ஆளுநரை கையால் தர வேண்டாம், எனக்கு பிஹெச்டி வேண்டாம், நிராகரிச்சாங்களா? வாங்கிட்டு தானே போனாங்க. அந்த சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஆளுநரை நிராகரிச்சிருக்காங்க. அதான் ஆளுநரை அவமானப்படுத்தணும், நபரை அவமானப்படுத்தணும். அதான் மக்களை அவமானப்படுத்தி திருப்தி கொடுக்கிற ஒரு அல்ப அணுகுமுறையாகத்தான் நான் பார்க்கிறேன். இது கண்டிக்க வேண்டும். என்னை கேட்டால் திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அதன் தலைமை அந்த பெண்மணி ஆளுநர் கையால் சர்டிஃபிகேட் வாங்க மறுத்ததை கண்டிக்க வேண்டும், கண்டித்து பதிவு பண்ணணும். அதே போல் தமிழக அமைச்சர் டிஆர்பி ராஜா தன் மகன் இப்படி நடந்து கொண்டதுக்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும், ஒரு கண்டனம், அவரையும் கண்டிக்க வேண்டும். அதுதான் இது பண்ணிட்டா தீர்ந்து போச்சு. மாறாக அண்ணாமலை பண்போடு நடந்து கொண்டிருக்கிறார், அதையும் பதிவு செய்யணும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.